ஹாய் மக்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மோனி மாப்பிள்ள காதல் கட்ஸ். ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து இங்கே ஒருத்தர் பயங்கரமாக தன்னை தானே கோடீஸ்வரர் என்று சொல்லி கொண்டு திரிகிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், ஃப்ரைடே அதுவுமா வேலை பார்க்காம ஆஃபீஸில் உட்காந்து எதையோ பார்த்துட்டு இங்கே கண்டதி பண்ணாத்தின்னு இருக்காரு. ஆனால் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அந்த விஷயத்தில். அவரை ஏன் அவர் கோடீஸ்வரன்னு சொல்லிக்கிறாருன்னு நான் சொல்கிறத விட அவர் வாயாலே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாலெல்லாம் வரும்ல, கும்பராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக அந்த ராசி பலன் சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவர் கும்பராசிக்கு எப்பயுமே அதில் அடி இதில் மிதி உடல்நிலை பாதிப்பு இப்படியே தான் எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நானுமே பார்த்தேன், அந்த சனி பெயர்ச்சி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ கும்பத்துக்கு நல்ல நேரம் அப்படி சொல்லியிருந்தாங்க. நானும் சரி ஓகே, நம்ம பாவாக்கு நல்ல நேரம் பிறக்க போகிறது அப்படி சொல்லி அந்த அளவுக்கு தான் நான் பார்த்தேன். இவர் அதில் என்ன பார்த்துருக்காங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் அங்கே போகிறாங்க, எது தொட்டாலும் வெற்றி அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிட்டு லாட்ரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது துபாயில் அது கொஞ்சம் பாப்புலர். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா ஜாக்பாட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் உட்காந்து சார் ஏன்னா இப்போ அது எதை தொட்டாலும் வெற்றி கரெக்டாக, அதனால் சரி நம்மளும் லாட்ரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் லாட்ரி வாங்க போகிறேன், நான் இன்னிலேருந்து கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து என்னை நீ கோடீஸ்வரன் நான் கூப்பிடணுமா, நான் கோடீஸ்வரனோட மனைவி மாதிரி இருக்கணுமா, அப்படி பேசலைன்னா வெளுத்துத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பில்டப்பாக இருக்குது. என்னால் தாங்க முடியல. கோடீஸ்வரர் ஓரமாக போய் உக்காருங்க அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ அந்த கோடீஸ்வரரை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வணக்கம். சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கோடிகளில் புரளும் மாப்பிள்ளை அப்படின்றது உண்மையா? கண்ணில் ஒரு திமிரு, ஒரு நடையில ஒரு அகங்காரம், அந்த மாதிரி தான் எல்லாமே வந்துருச்சா? கோடியில பிறந்தாலும் ஹம்பிளா இருக்கணும் ஃப்ரெண்ட். நான் ஹம்பிளா தான் உட்காந்துருந்தேன். எப்படி வந்ததுலேருந்து சரி, அதாவது பச்சை மிளகா எடுத்து கொடுங்க, கருவேப்பிலை எடுத்து கொடுங்கன்னா, ஹலோ கோடீஸ்வரனா கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் எடுத்து தர சொல்லுவியா? எவ்வளோ திமிரு இருக்கணும். கோடீஸ்வரன் வந்ததுலேருந்து என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இரியா உன்னை எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வந்துருங்க. என்னன்னா, ஆபீஸ்ல இந்த மாதிரி ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு இத்தனை கோடி கிடைச்சா என்ன பண்ணுவீங்க, அத்தனை மில்லியன் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தவங்க டாபிக் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்ரீதர் இந்த மாதிரி நீங்க லாட்டரியில ஜெயிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி நல்லபடியா கேட்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் தருவாங்க. ஜெயிச்சா ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஒரு மில்லியன் கொடுத்துட்டு வருவாராம். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. இந்த மாதிரி வாக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. ஏங்க கூட வேலை பாக்குறாங்க அவங்க, வேலை பாக்குறவங்க 1 மில்லியன் கொடுத்துருவீங்களா? கூட வேலை பாக்குறவங்க 1 மில்லியன் நல்லா கொடுப்பாருங்க இவரு. தலைமறைவா இருவாரு முதலாளா. இந்த வீடியோ பார்த்துன்னு இருப்பீங்க, இதான் எவிடன்ஸ். இப்ப நான் சொல்றேன், தலை தூக்கின்னு ஓடிடுவாரு. 1 மில்லியன்லாம் எவனுக்கு தர மாட்டாங்க, எங்கேயும் ஓட மாட்டேன். கிறிஸ்டி, சதீஷ், பிரகாஷ் எல்லாரும் நீங்க எங்க இருந்தாலும் சரி. இன்னுமா கிறிஸ்டி அக்கா நீங்களாம் நம்பின்னு இருக்கீங்க இவரை. தயவு செய்து இவரெல்லாம் நம்பாதீங்க. கண்டிப்பா சொல்றேன், வைஃப் நான் சொல்றேன். கண்டிப்பா நான் சொன்ன ஷேர் இருக்கு. 30 மில்லியன் அடிச்சனா எல்லாருக்கும் ஒரு மில்லியன். 30 மில்லியன்லாம் உங்களுக்கு யார்? 5 மில்லியன் அடிச்சனா எல்லாருக்கும் 100K. இதான் எங்க டீலிங். சரியா? எனக்கு எவ்வளோ? உங்களுக்கு தான் மிச்ச காசு எல்லாமே, எனக்கு எதுவும் வேணாம். நான் உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேன். நீங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, நான் வேலைக்கு போயினே இருப்பேன். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நிஜமாவே யார் வேணும் அவங்களே இந்த சனிக்கிழமை நாளைக்கு லாட்டரி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாரு, அதுக்கப்புறம் தெரியும். அதுக்கப்புறம் நான் குடுக்கலன்னா நீ என்னன்னு கேளு. அடிச்சு உன்னை சட்டை உடிச்சு என்னையா அப்படின்னு கேட்பேன். கண்டிப்பா கொடுப்பேன், கண்டிப்பா எல்லாருமே கொடுப்பேன். எல்லாம் எங்க அண்ணனுக்கு எங்க மச்சானுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு நிரந்தரமா பிரிச்சு அதுல இருந்து எந்த காசும் தொட மாட்டேன். அப்படியே எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நீ வேலைக்கு போயிடுவேன். நடந்து வேலைக்கு போயிருவீங்க. இல்ல எனக்கு சுத்தி இருக்க நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா போதும், பிரச்சனை கிடையாது. ஆமா ஆமா சரிங்களா? அப்ப நான் வேற வீட்டுக்கு போயிட்டுனா பெரிய வீடு வாங்கி வில்லா என்னை கூட்டு போக மாட்டீங்களா? நீதான் பெரிய வாழ்க்கை வாழ மாட்டலாம். பெரிய வாழ்க்கை முத்து அண்ணாமலை பெரிய வாழ்க்கை நான் வாழ மாட்டேன்னு சொல்லல. நீங்க என்னை கூட்டு போய் வச்சு காப்பாத்தினா போதும். இப்போ இங்க இந்த மாதிரி வீட்டுல இருந்து நீ வேலைக்கு போனா நார்மலா இருக்கும். ஒரு வில்லால இருந்து சின்ன வேலைக்கு போனா நார்மலாவா இருக்கும். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல வேலை தாங்க.
சின்ன வேலை இல்ல, ஒரு டீசென்டான வேலை தான். ஓகே, இருந்தாலும் ஒரு வில்லா வச்சுட்டு நீ பெரிய இப்ப ஆடி கார்ல போய் இந்த வேலைக்கு போயிறங்கினா யாரா இவன் ஆடி கார்ல வந்து இந்த வேலைக்கு வரான் அப்படி சொல்லி நினைக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா நினைப்பாங்க. ஏன்னா மத்தவங்க ஆடி கார்ல வராங்க, நான் மட்டும் தான் படமா போயிட்டு இருக்கேன். மேபி மேனேஜர் லெவலா இருக்கலாம், இல்ல அதுக்கு மேல லெவலா இருக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, கூட வேலை பார்க்கறவங்களே பெரிய பெரிய கார்ல வராங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, எனக்கு யார் எந்த கார்ல வேணா வரட்டும், அது பிரச்சனை கிடையாது. நான் ஜெயிக்கிறேன். நான் வந்து வந்ததுல இருந்து சொன்னேன், நான் நிறைய பார்த்தேன், நிறைய பேர் ஜாக்பாட் அடிச்சாங்க, நம்மளும் ஒரு லாட்ரி வாங்கலாம். நான் நிறைய டைம் சொன்னேன் லாட்ரி வாங்கலாம். இவரு அதுக்கு போய் 50 ரூபா செலவு பண்ணுவாங்களான்னு வந்து இவர் சொன்னார். எங்க அண்ணனும் சொன்னா வாங்குங்க லாட்ரி வாங்கலாம் லாட்ரி வாங்கலாம். அப்பெல்லாம் அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் வாங்க. ஏங்க இருங்க இவங்க 50 ரூபா சொன்னாங்க, இவங்க அண்ணன் நம்ம சொன்னாரு 1000 ரூபா லாட்ரி இருக்கு, அச்சா 100 மில்லியன். 100 மில்லியன்லாம் எனக்கு வேணாம் சாமி, 1000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். 50 ரூபாங்கிறது 50 ரூபால இப்ப ஷேரிங் போட்டோம் அப்படின்னா 25 15 12 இந்த மாதிரி வரும். அங்க போய் ஒரு சாப்பிட்ற செலவு அந்த மாதிரி தான் கணக்கு. அதனால சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு நினைச்சோம். சரி, ஏன்னா குண்டு கிண்டுலாம் போட்டுன்னு இருக்கானுங்க. குண்டு போறதுல நம்ம எதுவுமே கடைசி வரைக்கும் கோடீஸ்வரன் ஆகாம செத்து போயிட்டோம், என்ன பண்ண முடியும்? இப்ப மட்டும் மில்லியன்ல வாங்கி செத்து போயிட்டீங்கன்னா யாருக்கு பையனே? கோடீஸ்வரன் செத்து போயிடும்ல. ஓ, எப்படி? பிறக்கும் போது ஏழையா பிறக்கிறதுதான் அது நம்ம தப்பு இல்ல, ஆனா சாவும் போது ஏழையா சாவறதுதான் நம்ம தப்பு. நீ அடிச்சுட்டு பேசுறத நான் அடிக்காமலே பேசுவேன். என்னை சுத்தி இருக்கவங்க பூரா கோடீஸ்வரன் ஆக்கணும், ஆக்கிட்டு தான் நான் போவேன். சூப்பர் செல்லம். சரியா? ஃபர்ஸ்ட் 1 ஆக்குறேன். சரியா? அடுத்த ஆபீஸ்ல எல்லாரையும் ஆக்குறேன். நம்பினே இருங்க. உங்க ஆபீஸ்ல வேலை கஷ்டப்பட்டு கடனுக்காக வேலை பாக்குறீங்களா, உங்க கடன் எல்லாம் நான் அடைக்கிறேன். ஊர்ல எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க, எல்லாரும் கடன் அடைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான் அடைக்க முடியும், தெரியாம எப்படி அடைக்கிறது? சரி, சரியா? சோ இங்க நிறைய நான் பார்த்தேன். இப்ப கூட ரீசெண்டா ஷார்ஜால ஒரு அண்ணாக்கு வந்து 15 மில்லியன் வந்து விழுந்திருக்கு. 15 மில்லியன் திராம்ஸ். அப்பா, யோசிச்சு பார்த்தாலே ஆளுக்கு ஒரு வில்லா வாங்கி போட்டுட்டு அதை வாடகைக்கு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காசான்னு சம்பாதிக்கலாம். அதை எல்லாருமே ஜெயிச்சதை மட்டும் தான் பாக்குறாங்க, தோத்தவங்களும் இருக்காங்க. பட் 15 வருஷமா வாங்கி ஜெயிக்காம இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே, அந்த அண்ணாவுமே 15 வருஷமா வாங்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஷார்ஜால வந்து டிரைவரா இருக்காங்களாம். வீடியோ பாக்குறவங்க தோணும் என்னடா லூஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லங்க, மேபி நம்மளோட லக்கு வேலை செய்யாது. நம்ப ஆரம்பிச்சிட்டாளா? நம்ம லக்கு வேலை செய்யாது, இருந்தாலும் சும்மா ட்ரையாவது பண்ணி. ஓகே, நம்ம தமிழ்நாட்டுல இங்க இருந்து பாக்குறவங்க லாட்ரி வந்து இல்லீகல், துபாயில வந்து லீகல் தான். கவர்மெண்டே வந்து அபிஷியலா அதை ரன் பண்றாங்க. உங்களோட எல்லா ப்ரூஃபையும் வாங்கி வச்சுக்கிருவாங்க, எமிரேட்ஸ் ஐடி எல்லா டீட்டெயிலையும் வாங்கி வச்சுருவாங்க, போட்டோ கிட்டலாம். ஏன்னா சப்போஸ் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ தானே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக எமிரேட்ஸ் ஐடில இருந்து எல்லாத்தையும் டீட்டெயிலும் வாங்கி வச்சுக்கிருவாங்க. இப்போ மொத்தம் 6 நம்பர், 6 + 1 7 நம்பர். இந்த 7 நம்பர்ல எனக்கு 3 நம்பர், மோனிக்கு 3 நம்பர். சூஸ் பண்ண நம்பர் தான். ஓகேங்களா? சூஸ் பண்ணி இந்த நம்பர் அடிச்சுச்சுன்னா நீங்க இந்த சனிக்கிழமைக்கு அப்புறம் என்னவா பார்ப்பீங்க? கோடீஸ்வரன். அப்படி இல்லாட்டா அதே நார்மலா தான் பாப்பீங்க. ஓகேவா? கோடீஸ்வரன் ஆகணுமா வேணாம்? உடனே வந்து சிவா ஹாஸ்பிடல், சிவா மார்ச்சரி, அந்த மாதிரி சதுரங்க வேட்டை படம் மாதிரி. ஓ, அந்த ஜெயிச்ச என் கார் வெளிய நிக்குது, நாளைக்கு நீங்க கோடீஸ்வரன் ஆகணுமா வேணாமா? ஆகணும். எல்லாருக்கும் பிரிச்சு சும்மா பிரிச்சு வச்சிருவோமாமா. சரி, சரிங்களா? தலை தனியா உண்டு. அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தேவையான நம்பர் இறக்கிட்டாருங்க. எவ்வளவு வரைக்கும் இருக்கு ஜாக்பாட்? 30 மில்லியன்ங்க. 30 மில்லியன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சா 30 மில்லியன். இதுதான் ஆசையை தூண்டுற முதல் விஷயம். ஓகேங்களா? 30 மில்லியன். சும்மா யோசிச்சு பார்த்தாலே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி உள்ளத்துக்கு தருகிறது. சாயங்காலம் 4:30க்கு ஆபீஸ் முடியுமா, 4 மணிக்கு அப்புறம் 30 மில்லியன் என்ன பண்ணலாம்? கிறிஸ்டிக்கு 1 மில்லியன், சதீஷுக்கு 1 மில்லியன், இந்த மாதிரி எல்லாருக்கும் 1 மில்லியன் கொடுத்தது போக இவ்வளவு மில்லியன் இருக்கு. அது போக என்ன எங்க அண்ணனுக்கு, இவங்க அண்ணனுக்கு, வீட்டுக்குன்னு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தது போக இவ்வளவு மில்லியன் இருக்கு. சரி, யாராவது கஷ்டம்னு வந்தா கொடுத்துடலாம். அப்புறம் தான் 4:30க்கு தோணுது, டே நீயே கஷ்டப்பட்டுக்கான இருக்க. நீ அந்த நான் சின்ன வயசுல எல்லாம் வந்து உங்களோட ஏம் என்ன அப்படி சொல்லி கேட்டா இன்ஜின் ஆயில் அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. கரெக்டா? அப்ப வந்து நான்லாம் சொல்லுவேன், நான் வந்து பெருசாகி டாக்டர் ஆகி ஏழைகளுக்கு எல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா பெருசானாதான் தெரியுது நாம தான் அந்த ஏழைனே. நானே நல்லா லூஸ் மாதிரி பெருசாகி நாங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். எங்களையே யாராவது உதவி பண்ணுமான்றது. நான் உதவி பண்ணுவேன்னு சொல்லலைங்க, ஏன்னா எனக்கு தெரியும் நம்மளால உதவி பண்ண முடியாதுன்னு. இந்த காசு கட்டிச்சுன்னா உதவி பண்றோம். சரி, சரியா? ஏன்னா நான் வேற மக்களுக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லி வேற என் ராசி பலன்ல இப்ப வந்திருக்கு. சரி, இந்த காசு எடுத்து உதவி பண்ணிடலாம்னு ஒரு முடிவுல இருக்க முடியும். என்ன சொல்ற? நம்பிக்கையா இருக்கியா? ஒண்ணு சொன்னாங்க, பக்கத்துல இருக்க நம்பிக்கையானவங்கள வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நீ நம்பிக்கையா இருக்கியா? இல்லையா? எங்க அண்ணன் கால் பண்ணி வர சொல்லி. நான் அவ்வளவு நம்பிக்கையான ஆள் கிடையாது. ஆமா, அவர் யூனிவர்ஸ் ஆளு, அவர் கரெக்டா இருப்பார். யூனிவர்ஸ கூப்பிடுங்க. இல்ல கால் பண்ணி கேட்டேன், ஏங்க லாட்டரி வாங்க போறேங்க அப்படின்னாரு. சரிங்க
1000 திராம்ஸ் ஒன்று வாங்குவோம், நீங்க ஒரு 500 போடுங்க, நானும் 500 போடுனாரு. போன வச்சிருங்க, நான் 500 திராம்ஸ்லாம் அவர் போட மாட்டாரியா? 50 திராம்ஸ்க்கான பங்குக்கு 50 திராம்ஸ் போடுறாங்க சரிங்களா, அதுல ஜெயிக்குதான்னு பாப்போம் அப்படின்னு. சரி ஓகேங்க போடுங்க பாத்துருவோம் அப்படின்னாரு. இன்னைக்கு போட்டு நாளைக்கு 3 மணிக்கு அடிக்குதா இல்லையான்னு தெரியுது ஓகேங்களா. அடிச்சு வரேன். ஆமா இன்னைக்கு போட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு கோடியா தெருக்கோடியா, டீலா நோ டீலா, ஒரே வார்த்தை ஓகோன்னு வாழ்க்கையா. சூஸ் பண்ற நம்பர் அடிச்சு வரேன். சூஸ் பண்ண போறீங்க? அது சொல்ல மாட்டேன். ஓ சொல்ல கூடாதா? அது சீக்ரெட். சீக்ரெட். ஓகே நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஜெயிச்சா சொல்றேன். ஜெயிச்சுன்னு வரேன் சரியா. மங்களம் உண்டாகட்டும். ஏதாவது மங்களா உண்டாயிருக்காளா? கோடீஸ்வரனா ஆயிட்டு வரேன்ட்டு போனாரு. கிளிக் பண்ண உடனே சைட் கான்ட் ப்ரொவைடுன்னு வந்துடுது ஜாலியா. ஏன்னு தெரியல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. கொஞ்சம் நேரம் இதாகி போச்சு லைட்டா. சனி பகவான் 2வது இவர்தான் இப்ப ஜெயிச்சவரா அண்ணா? ஆமா சனி பகவான் 2வது இடத்துக்கு போகாம 3வது இடத்துக்கு போயின்னு இருக்காரு. சரி ஓகே திருப்பி என்ன ஏன் பக்கம் கட்டு. என்னடா சங்கு சத்தரலாம் கேக்குது. பின்னாடி ஆம்புலன்ஸ் போகுது மக்களே. ஓகே இதே மாதிரி யாரும் ட்ரை பண்ணி 50 திரம்ஸை ஏமாந்து என் மேல பழிய போட்டுறாதீங்க சரியா. இது முற்றிலும் எங்களுடைய ஓன். இந்த சைட் ஹீட்லாம் எதுவும் பார்க்காதீங்க, யாரும் இதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் இந்தியன்ஸ் இது ஐ மீன் தமிழ் துபாயில இருக்கவங்களுமே உங்களுக்கா தோணுச்சுன்னா பண்ணுங்க. நான் வந்து ஓகே ஒரு ஃபன்னுக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 50 திரம்ஸ் போட போறோம். மோனி பேர்ல 25 ரூபா நட்டம் ஆச்சுன்னா எழுதிடுவேன். என் பேர்ல ஒரு 25 திரம்ஸ் ஓகேங்களா. எனக்கு தேவையில்ல. இது தயவு செஞ்சு யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணக்கூடாது. நானுமே வந்து ஒரு ஃபன்னுக்காக ஓகே இங்க லீகல் அப்படிங்கறதுக்காக நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏன் ட்ரை பண்ண கூடாது? இத நம்பி காசு போட்டு போயிடுச்சுன்னா இதெல்லாம் ஒரு ஆசை தூண்டுற விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுவேன், செகண்ட் டைம் கிடைக்கலாம், அடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு போதை அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனாலதான் ஒரு இதுக்காக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டே இருங்க. இதே நம்பி எதுவும் பெரிய முடிவுகள்லாம் எடுத்துடாதீங்க. அப்புறம் எங்களை சொல்லக்கூடாது ஓகேவா. நம்ம கிட்ட வந்து இருக்கு அப்படின்னா ஓகே நம்ம வந்து சும்மா ட்ரை பண்ணலாம். மேபி கிடைக்குமா கிடைக்கும். நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் கேரளாலாம் இது பண்ணுவாங்கன்ட்டு, லாட்ரி அது சாதாரணமா வாங்கி பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா இங்க வந்து இந்த நியூஸ்லலாம் வரும்போது நிஜமாவே லேப்டாப்ன்றேன் ஜாக்பாட்லாம் விழுகுதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி நான் அப்பலேருந்து சொல்லுவேன் ட்ரை பண்ணுங்க நீ யாரு கேட்டா பேச்சா அப்பவே கொடி சொல்லுங்க. மோனி வார்த்தை நான் அப்பப்ப கேட்டுக்கணுங்க. ஆமாங்க கேட்கலனாலே லேட்டா தான் ரியலைஸ் ஆகுது. விடவே மாட்டாங்க. அது அப்பயே கேட்டிருந்தா உருப்பிட்டுருவேன் கரெக்டா. இப்போ இனிமேல் உருப்பிட்டுறேன் சரியா மோனி. சரி நன்றி. நல்ல உங்க மம்மி கமெண்ட் பண்ண தெரியாது. இல்லாட்டி அம்மா அசிங்கமா இதெல்லாம் இல்லாம பாருங்க போட்டு கொடுத்து அவ்வளவு பண்ணிட்டேன். ஏண்டா வேலைக்கு போய் முன்னேறுவேன்னு பார்த்தா லாட்ரி வாங்கிட்டு இருக்கீங்க நீ அங்க அப்படின்னு சொல்லி அம்மா அச்சுன்னு இருக்கும். தயவு செஞ்சு மம்மி தப்பான தொழில் நினைச்சிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் லீகலைஸ்டு தான் ஓகேவா. din din ta 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 din din ta ta